ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஹைதராபாதி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணிக்குள்ளே சாய் ஜீரா, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் புதினா தலை, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் பிசைஞ்சிட்ருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதோட தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் பத்தலை, அதனால் திரும்ப ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை நல்லா போட்டு நல்லா நொறுக்கி மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா மசிச்சு வச்சுக்கணும். அதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய். இது ஃபுல்லாக நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே ரைஸுக்கு அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு கொஞ்சமாக வெண்ணி தண்ணியில் நெய் ஊற்றி உப்பு போட்டு அதில் ஊற வச்ச அரிசியை கழுவி தட்டியாச்சு. இப்போ இது ஒரு 20% இல்லாட்டி ஒரு 30% வெந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு லேயர் இதுலேருந்து எடுத்து இந்த கறிக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா செகண்ட் லேயர் அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் மேலே உள்ளது நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். அடியில் உள்ளது நம்ம தம் போடுறப்ப அப்படியே வெந்துடும். இந்த மாதிரி தான் இந்த பிரியாணி செய்யணும். தம்மிலே தான் கறி வேகும். சாதம் நம்ம 20% ஃபஸ்ட்டு வேக வச்சது இதில் தட்டியாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிச்சம் வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியனை தூவி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதோட கலர் பொடி ஆட் பண்ணுறாங்க. எனக்கு வேண்டான்னு நான் அதை ஆட் பண்ணல. ஓகேவா, அது உங்களோட விருப்பம்தான். தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. அந்த பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு தம் போட போகிறோம். ஏர் வெளியே போகாமல் இருக்குது தான் அந்த பேப்பர் யூஸ் பண்ணுறேன். வச்சாச்சு. இப்படியே ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை நல்லா வேக விடணும். வெந்துட்டதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா அடியில் ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் இருக்கும். அடியில் உள்ள மசாலாஸ்லாம் அந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியான ஹைதராபாதி பிரியாணி ரெடி. சாப்பிட வரீங்களா? செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.